2 நாட்களாக தொடர்ந்து அடுத்தடுத்த தாக்குதல்களை நடத்தி லெபனான் மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கின்றது இஸ்ரேல். முதல்ல செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற பேஜர் தாக்குதல். கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட ஹிஸ்புல்லா அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் வைத்திருந்த பேஜர் கருவிகள் 1 மணி நேரத்தில் வெடித்து சிதறிய அந்த நிகழ்வு எல்லோருக்குமே தெரியும். இதே போல புதன்கிழமை நடைபெற்ற வாக்கி டாக்கி தாக்குதல். அதே போல லேப்டாப், செல்போன், மொபைல் ஃபோன், பிரபல நிறுவனத்தினுடைய ஒரு மொபைல் ஃபோன், சோலார் பேனல்கள், டிவி, இப்படி பல எலக்ட்ரானிக் பொருட்கள் திடீரென வெடித்து சிதறி முதல் நாள், அதாவது செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற தாக்குதலை விட புதன்கிழமை ஒரு பெரிய தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி இருக்கிறாங்க. இந்த தாக்குதலில் புதன்கிழமை 20 பேர் பலியாகி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 450 பேர் காயம் அடைஞ்சிருக்கிறாங்க. இதில் 200க்கும் மேற்பட்ட ஒரு நிலைமை கவலைக்கிடமாக இருக்கு. முதல்ல இந்த பேஜர் கருவி, இந்த தாக்குதலை பற்றி பார்க்கும்போது, இந்த கருவிகள் தைவான் நாட்டை சேர்ந்த கோல்டு அப்போலோ அப்படிங்கிற ஒரு நிறுவனத்திலிருந்து தயாரிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகுது. அந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டு சர்வதேச செய்தியாளர்கள் கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது தைவான் நாட்டில் தயாரிக்கப்பட்டது அல்ல, ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டிடம் நாங்கள் இதனுடைய ஃப்ரான்ச்சைஸியை கொடுத்துருந்தோம், எங்களுடைய நேமை பயன்படுத்த சொல்லி நாங்கள் கொடுத்துருந்தோம், அவர்கள் தயாரித்தது தான் இந்த பேஜர் கருவி அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அது எந்த நாடு அப்படின்னு பார்க்கும்போது, ஹங்கேரியில் உள்ள புட்டபெஸ்ட் அப்படிங்கிற நகரத்தை தலைமையிடமாக கொண்ட பிஏசி அப்படிங்கிற ஒரு நிறுவனம். இவங்க தான் இந்த பேஜர் கருவிகளை தயாரித்து அவங்க ஹிஸ்புல்லாவுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. உண்மையாகவே ஒரு நிறுவனம் இருக்கா அப்படின்னு சொல்லி ராய்ட்டர் நிறுவனத்தை சேர்ந்தவர்கள், செய்தியாளர்கள் அங்கே போய் பார்க்குறாங்க. அது பல நிறுவனங்களினுடைய இயங்கக்கூடிய ஒரு கட்டிடம். அதில் ஒரு சின்ன அலுவலகமாக இந்த பிஏசி நிறுவனம் செயல்பட்டு வருது. இதனுடைய உரிமையாளர் ஒரு பெண். அவர் அணுசக்தி, சர்வதேச அணுசக்தி கழகத்தினுடைய ஆலோசகராக இருக்கிறார், யுனெஸ்கோ நிறுவனத்தினுடைய ஆலோசகராக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவலை ராய்ட்டர் நிறுவனம் சொல்கிறாங்க. உண்மையிலே அப்படி ஒரு பெண் இருக்கிறாரா, அவர் தான் இந்த கருவியெல்லாம் தயாரிச்சாரா, அவருக்கும் மொசாத் அமைப்புக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற விஷயம் இன்னும் தெரிய வரல. இந்த விஷயத்தில் 2 தியரி சொல்கிறாங்க. ஒன்று, அந்த நிறுவனம் உண்மையிலேயே மொசாத் அமைப்பின் வேண்டுகோளை ஏற்று அவங்க இப்படி வெடித்து சிதறுவது மாதிரியான ஒரு பேஜர் கருவியை அவங்க தயாரிச்சிருக்கணும். அல்லது அவங்க நேர்மையாக தயாரித்த அந்த பேஜர் கருவியை 3 மாதங்கள் துறைமுகத்தில் வச்சுருந்துருக்கிறாங்க. அந்த துறைமுகத்தை, அந்த ஷிப்மெண்ட்டை இஸ்ரேல் மொசாத்தின் உளவுத்துறை கைப்பற்றி அதில் இவங்க புதிதாக புதிய ஷிப்மெண்ட்டை ஒன்று அவங்க கொடுத்துருக்கணும். அல்லது அந்த கருவிகள்லேயே அவங்க மாற்றம் செஞ்சுருக்கணும். இப்படி இந்த மாதிரியான தியரிகள்லாம் சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால், வாக்கி டாக்கி புதன்கிழமை வெடித்து சிதறி இருக்கு. இந்த வாக்கி டாக்கி எப்படி வெடித்து சிதறியது அப்படின்னு பார்க்கும்போது, அது ஜப்பானை சேர்ந்த ஐகாம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் ஜப்பானினுடைய டோக்கியோ பங்கு சந்தையில் இடம்பெற்ற ஒரு பெரிய நிறுவனம். அந்த நிறுவனத்தின் பெயரில் இந்த வாக்கி டாக்கிகள் இருந்திருக்கு. அப்போ அந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வாக்கி டாக்கிகள், இந்த வகை வாக்கி டாக்கிகளை நாங்கள் நிறுத்திய 10 வருஷம் ஆகுது, அதனுடைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதை நிறுத்திட்டோம், அதுவுமே கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 2010ஆம் ஆண்டிலிருந்தே ஹிஸ்புல்லா அமைப்பு பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்களில் வெடித்து சிதறக்கூடிய ஒரு திட்டத்தை இஸ்ரேல் பிளான் பண்ணி அவங்க 2010லேருந்தே அதை செயல்படுத்த தொடங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகுது. இப்போ இதில் பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலை எதிர்த்து 50 ஆண்டுகளுக்கு மேலாக போரிட்டு வராங்க. பல போர்களை அவங்க சந்திச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த ஒரு சின்ன விஷயத்தில் அவங்க கோட்டை விட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஹிஸ்புல்லா அமைப்பிற்கு ஒரு உள்நாட்டிலேயே ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கின்றது. அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இஸ்ரேலுக்கு இது ஒரு பெரிய தோல்வியைத்தான் கொடுத்துருக்கு. காரணம் என்னென்னா, இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்துவதற்காக அவங்க திட்டமிட்ட தேதி அப்படிங்கிறது வேற. அவங்க லெபனான் மீது ஒரு முழு அளவிலான தாக்குதலை தொடுத்து அதற்கு இடையில இப்படி ஒரு ஷாக்கிங் விஷயத்தை பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆனால் முன்கூட்டி ஹிஸ்புல்லா அமைப்பு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுனால அவங்க எடுத்த எடுப்பில் 2 நாட்களுக்கு முன்பு இந்த தாக்குதலை அவங்க நடத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ லெபனான் அரசாங்கம் தொடர்ந்து ஹிஸ்புல்லாவுக்கு நிறைய கட்டுப்பாடுகளை விதிச்சுட்டே இருந்தாங்க. அதாவது தாக்குதல்களை நீங்கள் அதிகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுட்டே வந்தாங்க. ஆனால் இப்போ இஸ்ரேலுடைய இந்த தாக்குதலுக்கு பிறகு லெபனான் அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிஸ்புல்லா பதிலடி கொடுப்பதற்கு ஹிஸ்புல்லாவிற்கு முழு உரிமை இருக்கின்றது அப்படின்னு சொல்லி ஹிஸ்புல்லாவிற்கு முழுமையாக ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில் லெபனான் அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு மாறி இருக்கு. லெபனானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் முன்பு போல ஹிஸ்புல்லாவிற்கு இப்போது நாங்கள் எந்த விதமான வலியுறுத்தல்களையும் செய்ய முடியாது, அதனால் கண்டிப்பாக பதிலடி கொடுப்பதற்கான உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒரு இராணுவ ரீதியில் இதை பார்க்கும்போது ஹிஸ்புல்லாவினுடைய ஆதரவு அப்படிங்கிறது லெபனானில் கூடி தான் இருக்குது, குறையலை. அதே போல் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிற அந்த வாய்ஸ் ரொம்ப அதிக அளவில் லெபனானில் எழுந்திருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. அதே நேரம் இந்த பக்கம் இஸ்ரேலில் நம்ம பார்க்கும்போது
எந்த விதமான திட்டமிடுதலே இல்லாமல் ஒரு தாக்குதலை அவங்க நடத்திட்டாங்க. இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடியவர்கள் இது ஒரு ஹீரோயிச நடவடிக்கை, இஸ்ரேல் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடியவர்கள் சொன்னாலும் கூட பொது சமூகத்தின் மத்தியில் இஸ்ரேலினுடைய உண்மையான முகம் வெளிப்பட்டிருக்கு. ஏன்னா பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவிகளை வந்து வெடிக்க செய்வது அப்படிங்கிறது சர்வதேச விதிகளுக்கு எதிரானது. அதனை செஞ்சதன் மூலமாக இஸ்ரேல் சர்வதேச அளவில் தன் தலையில தானே மண்ணை வாரி போட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இஸ்ரேலுடைய பொதுமக்கள் இதை பற்றி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது அவங்க வந்து அச்சத்தினுடைய ஒரு உச்சியில் வந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் தான் வருது. ஏன்னா இஸ்ரேல் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய, நம்ம இந்தியா மாதிரி சீனா மாதிரி ஒரு மிகப்பெரிய நாடுலாம் கிடையாது. 1 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு சாதாரண ஒரு நாடு. அந்த பல இராணுவ தளபதிகள் சொல்றாங்க, நம்முடைய படைப்பிரிவுகளை வைத்துக்கொண்டு முன்பு இருந்தது போல இப்பெல்லாம் போர் செய்ய முடியாது. முன்னாடி 6 அரபு நாடுகளை எதிர்கொண்டோம், லெபனானில் போர் செஞ்சோம், சிரியாவில் போர் செஞ்சோம், எகிப்து கூட போர் செஞ்சோம். ஆனால் இப்போ வந்து அதற்கான சாத்தியம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த லெபனானில் கூடிய ஹிஸ்புல்லா அமைப்போடு இஸ்ரேல் வந்து இதுக்கு முன் பல போர்களை வந்து நடத்தியிருக்கிறாங்க. அப்போலாம் ஹிஸ்புல்லா ஒரு சின்ன அமைப்பு. அதே போல் ஏமனில் வந்து ஹவுதி படைகள் அப்படிங்கிற ஒரு படைகளே கிடையாது. ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை. இப்போ வந்து இஸ்ரேலுடைய எதிரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாருமே மிகவும் வலிமை படைத்தவர்களாக இருக்கிறாங்க. எனவே இந்த சூழ்நிலை இஸ்ரேல் இனி எப்படி எதிர்கொள்ள போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. தொடர்ந்து இது போன்ற சர்வதேச செய்திகளை ஆழமாகவும் விரிவாகவும் தெரிந்து கொள்ள நம்ம சேனலில் பாருங்கள். நன்றி.